யூடியூப் சேனலை தொடங்க எனக்கு உதவி புரிந்த கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் உங்கள் பாலன். கோபத்தை கைவிட்ட மனிதனின் வாழ்வில் துன்பம் குறுக்கிடுவதில்லை. கோபம் என்பது மனிதனின் அறிவை மங்க செய்து அவனை அவசரமான முடிவுகளுக்கு, தேவையற்ற முரண்பாடுகளுக்கும் இட்டு செல்லும் ஒரு தீவிரமான உணர்ச்சியாகும். கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் உறவுகளை பிளக்கும். கோபத்தில் செய்யப்படும் செயல்கள் வாழ்க்கையில் நீண்டகால வருத்தத்தை உருவாக்கும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் போது மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அமைதியை இழக்காமல் சிந்தித்து செயல்படுவதால் அவன் வாழ்வில் துன்பங்கள் தானாகவே குறைந்து மன அமைதி நிலைத்திருக்கிறது. புலன்களின் கவர்ச்சி அறிஞர்களை கூட தடுமாற செய்து விடுகிறது. இது மனித இயல்பின் பலவீனத்தை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கல்வி, அறிவு, அனுபவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் கண் காணும் அழகு, காது கேட்கும் இனிமை, நாக்கு அனுபவிக்கும் சுவை, உடல் நாடும் இன்பம் போன்ற புலன் இன்பங்கள் மனிதனை தற்காலிக மகிழ்ச்சிக்காக நிலையான நன்மையை இழக்க செய்யும் ஆற்றல் கொண்டவை. இந்த இன்பங்கள் எப்போதும் நிலையானவை அல்ல. இவற்றை கட்டுப்படுத்தும் பயிற்சி இல்லை என்றால் அறிவாளியும் கூட தவறான பாதையில் தடுமாறி விட முடியும். இதேபோல் தர்மத்தில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு மற்ற விஷயங்களிலும் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. இந்த உண்மை மனிதனின் உள்ளார்ந்த மதிப்பை சுட்டி காட்டுகிறது. தர்மம் என்பது உண்மை, நேர்மை, நீதி, பொறுப்பு, கருணை போன்ற அனைத்து நற்பண்புகளுக்கும் அடித்தளமாக விளங்குகிறது. தர்ம உணர்வு இல்லாத மனம் நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறிய முடியாமல் குழப்பமடைவதால் அவன் வாழ்க்கையிலும் சமூக உறவுகளிலும் நிலைத்தன்மையை இழக்கிறான். ஆனால் தர்மத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்ட மனிதன்தான் மற்ற நல்ல விஷயங்களிலும் நம்பிக்கையுடன் இருந்து வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முடிகிறான். மேலும் மனம், வாக்கு, உடம்பு இந்த மூன்றையும் எப்போதும் அடக்கியாள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போதனை மனிதனை முழுமையான ஒழுக்கம் கொண்டவராக மாற்றும் உயர்ந்த வாழ்க்கை நெறியை எடுத்துரைக்கிறது. மனதில் தோன்றும் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் அவை சொற்களாக வெளிப்படும் போது இனிமையும் நேர்மையும் கொண்டதாக இருக்கும். அதே சொற்கள் செயல்களாக மாறும்போது அவை பிறருக்கு நன்மை செய்யும். இந்த மூன்றிலும் ஒற்றுமை இல்லாத போது மனிதன் உள்ளார்ந்த முரண்பாட்டில் சிக்கி அமைதியை இழக்கிறான். ஆனால் சுய கட்டுப்பாடு மற்றும் தொடர்ந்த பயிற்சியினால் மனம், வாக்கு, உடம்பு ஒரே பாதையில் இயங்கும் போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. உயிருடன் இருக்கும் வரை உடன் பிறந்த குணங்கள் ஒருவரை விட்டு நீங்குவதில்லை. காரணம், பிறவியிலேயே சில பழக்கங்கள், உணர்ச்சிகள், தன்மைகள் மனிதனோடு இணைந்து வருகின்றன. அவற்றை முற்றிலும் அழிக்க முடியாவிட்டாலும் அவற்றை உணர்ந்து அறிவுடனும் ஒழுக்கத்துடனும் கட்டுப்படுத்தி நல்ல வழியில் மாற்றிக்கொள்ள முடியும். இதுவே உண்மையான வாழ்க்கை ஞானமாகும். இறுதியாக, நல்வழியில் செல்வம் தேடி நல்லதையே செய்யுங்கள். இது மனித வாழ்க்கையின் இறுதி நோக்கத்தையும் உயர்ந்த இலக்கையும் வெளிப்படுத்துகிறது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவையானதுதான் என்றாலும் அது தவறான வழியில் வந்தால் அச்சத்தையும் மன அமைதியின்மையும் உருவாக்கும். ஆனால் நேர்மையான வழியில் உழைத்து சம்பாதித்த செல்வம் மன நிறைவும் மரியாதையும் தருகிறது. அந்த செல்வத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது மனிதன் தனக்கே அல்லாமல் சமூகத்திற்கும் பயன் தரும் உயர்ந்த வாழ்க்கையை
வாழ முடிகிறது. இதன் மூலம் அவன் வாழ்க்கை அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்திய ஒரு நிறைவான வாழ்வாக மாறுகிறது. இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.